பொங்கல் பரிசு தொகை 1000 ரூபாய் கொடுக்கப்படுமா கொடுக்கப்படாதா என்பது குறித்து சட்டப்பேரவையில் இன்று 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வியை எழுப்பினார்கள். மாரிமுத்து என்ற கம்யூனிஸ்ட் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமியும் இந்த கேள்வியை எழுப்பினர். இதற்கு 2 அமைச்சர்கள் விளக்கமான பதிலை அளித்திருக்கிறார்கள். முதலில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அளித்த பதிலில் இந்த முறை எங்களுக்கு நிதி பற்றாக்குறை இருக்கிறது என்றும் மத்திய அரசிடம் கோரிய நிதி இந்த SSA திட்டத்தின் கீழ் எங்களுக்கு வழங்கப்படவில்லை என்பதால் மழை வெள்ள நிவாரண பணிகளும் மேற்கொள்ள வேண்டியிருப்பதால் இந்த முறை வழங்க இயலாது என்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு மட்டுமே வழங்கப்படும் என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்து விட்டார். இதன் பின்னர் அதிமுக உறுப்பினர் கோவிந்தசாமி எழுந்து பேசுகையில் எங்களது ஆட்சியில் 2500 ரூபாய் பொங்கல் பரிசாக நாங்கள் கொடுத்தோம், நீங்கள் 1000 ரூபாய் கூட கொடுக்கவில்லையே என்ற கேள்வியை எழுப்பினார். அப்போது நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அந்த கேள்விக்கு பதிலளிக்கும் போது அப்போது தேர்தல் காலம், அதனால் கொடுத்தார்கள், இப்போது தேர்தல் இல்லை, தேர்தல் வரும்போது பார்த்துக் கொள்ளலாம் என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் நகைச்சுவையாக கூறினார். இதனால் இந்த முறை பொங்கல் பரிசு தொகை 1000 ரூபாய் வழங்கப்படாது என்பதை 2 அமைச்சர்கள் பேரவையிலேயே உறுதிப்படுத்தி விட்டார்கள். இதனால் இந்த தொகை கிடைக்காது என்பது உறுதியாகி இருக்கிறது. இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகை 1000 ரூபாய் இல்லை என்பது இன்று சட்டப்பேரவையில் 2 மூத்த அமைச்சர்கள் அளித்த விளக்கங்கள் மற்றும் பதில்கள் மூலமாக நாம் உணர முடிகிறது. பவித்ரா.